ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. நம்ம ஸ்கின் வந்து நல்லா கிளாசிக்காக தெரியணும், அது இல்லாமல் நல்லா க்ளோவாக நல்லா ப்ரைட்டாக தெரியணும். இது மூணும் நல்லா ஒரே நம்ம வச்சு யூஸ் பண்ணுற ரெமடியில் தெரியணும் ரிசல்ட்டுனாக்கா, அதுக்கு தேவையான ரெமடி வந்து அரிசி. நீங்கள் எந்த அரிசி இருந்தாலும் சரி, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து, இல்லை ஒரு 5 டீஸ்பூனோ 6 டீஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். இது நான் நாங்கள் யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இதில் கூப்பன் அரிசி, அதாவது இந்த டிப்போலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி அரிசி எடுத்துக்கலாம்னா எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது நான் ஒரு கைப்பிடி அளவுக்குனா ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இது ஒரு தண்ணியில் கழுவிட்டு, ரெண்டாவது தண்ணியில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 ஹவர் நல்லா ஊற வச்சிடணும். இப்போ இந்த கழுவிட்டு வந்து காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள். இப்போ இந்த அரிசியை ரொம்ப கழுவக்கூடாது, சும்மா லைட்டாக இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு அடுத்து வேறு தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கணும். இவ்வளோ தான். இப்போ இதில் நான் வேறு தண்ணி எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஊறின பிறகு நல்லா 2 ஹவர் விட்டுடணும் பாருங்கள். இப்போ இதுக்கு ஏன்னா இதில் வந்து க்ரீமு அது இல்லாமல் டோனரு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 அளவுக்கு இந்த கிண்ணத்தில் 3/4 அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா ஊறிட்டு கொஞ்சம் கம்மியாகும் தண்ணி. 2 ஹவர் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு தண்ணி நல்லா ஊறி இருக்குதுன்னு கலர் தண்ணி பாருங்க, கொஞ்சம் லைட்டாக. இந்த மாதிரி 2-3 ஹவர் ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். இப்போ இதில் நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு. இங்கே பாருங்கள், கையில் இப்படி பண்ணாக்கா எந்த அளவுக்கு அப்படியே பொடி பொடி ஆகுதுன்னு, இந்த அளவுக்கு ஊறிட்டு இருக்கணும். இப்போது நான் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் அரிசியெல்லாம் எதுவும் நம்ம சேர்க்கறதில்ல. இப்போது இந்த தண்ணியை இந்த மாதிரி 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி அரிசி தண்ணி. அடுத்து வந்து இதில் சேர்க்க வேண்டியது நம்ம 2 ரெமெடி வச்சு தான். ஒன்று அரிசி கழுவிட்டு ஊற வச்சுருந்து அந்த தண்ணி, அடுத்து அலோவேரா ஜெல்லு. இப்போ அலோவேரா ஜெல்லு அது உங்கள்கிட்ட ஒயிட் இருந்தாலும் சரி, இல்லை க்ரீன் இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் க்ரீம் பதம் வரத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கிறேன் பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அலோவேரா ஜெல்லு இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது நல்லா கலக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அலோவேரா ஜெல்லு, உங்கள்கிட்ட ஒயிட் இருந்தாலும் சரி இல்லை க்ரீன் இருந்தாலும் சரி, 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கினேன். இது ஒரு 2-3 நாளைக்கு வர அளவுக்கு நைட்டில் மட்டும் இதை அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்க. அவ்வளோ நல்லா சூப்பராக ஒரு க்ளோவும் கிடைக்கிது, அது இல்லாமல் கிளாசிக் ஸ்கின்னும் கிடைக்கிது, நல்லா ப்ரைட்டும் பண்ணி கொடுக்குது. இது க்ரீன் கலர்னால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஒயிட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் வரும். இது நல்லா நம்ம கலக்கிக்கிற இதில் தான் இருக்குது. ஒரு க்ரீம் அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம கலக்கிக்கணும். இதில் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கலாம். ஆனால் அலோவேரா ஜெல்லு ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு அளவுக்கு. இந்த மாதிரி நைட்டில் நீங்கள் தூங்கும் போது உங்கள் முகத்தை நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு இது நீங்கள் நார்மலாக முகத்துக்கு தடவிட்டு நீங்கள் படுத்துக்கலாம். காலையில் எழுந்துச்சி நீங்கள் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க, உங்கள் ஸ்கின் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தருதுன்னு நீங்களே பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் அரிசி தண்ணியில் வேறு அலோவேரா ஜெல்லி இருக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அந்த அரிசி தண்ணியும் நம்ம நல்லா கலக்கிட்டே இருந்தோம்னா அந்த க்ரீன் கலரு லைட்டாக கொஞ்சம் கலர் மாறும். ஏன்னா ஸ்டார்டிங் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு இல்லைங்களா, க்ரீனு. அலோவேரா எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த அளவுக்கு எவ்வளோ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு
இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சுனாக்கா இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு சின்ன பாட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லு உங்கள் கை கால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இது ஸ்கின்னுக்கு மிஸ் பண்ணாதீங்க. இது நீங்கள் இன்னும் கண்டினியூவாக நீங்கள் ஸ்கின்னுக்கு இதை அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி நீங்கள் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டுன்னு ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ண எனக்கு எந்த ரிசல்ட்டை கிடைக்கலன்னு ட்ரை பண்ணி பார்த்தா கிடைக்கும். சூப்பரான இந்த மாதிரி இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர். இது எடுக்கும் போது ஏதாவது ஒரு ஸ்பூனோ அந்த மாதிரி எதை வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸுங்க இருந்துச்சுனாக்கா எடுத்து போட்டுறாதீங்க. யூஸ் பண்ணதுக்கு தேவைப்படும் நம்மளுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து இப்போ இதில் அதே அரிசி தண்ணியை நம்ம ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுனாக்கா இப்போ இதில் நம்ம அரிசி தண்ணி அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. இது நம்ம அப்படியே அந்த கிண்ணத்துலேயே இந்த அரிசி தண்ணி பாருங்கள் எந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நல்லா ஊறிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு தான் ஊறினாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி க்ரீமும் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சூப்பரான க்ளோவும் கிடைக்கும், பிரைட்னஸும் கிடைக்கும். பாருங்கள் இப்போ இதே கிண்ணத்தில் நான் க்ரீம் கலக்கின கிண்ணத்துலேயே இந்த அரிசி தண்ணியை ஊற்றிட்டு இது நம்ம முடிக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம முகத்தை கழுவிட்டு இந்த தண்ணியை நம்ம முகத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது ஹேருக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த க்ரீமை அப்ளை பண்ணிட்டு நம்ம முகத்தை கழுவிட்ட பிறகு இதுவும் நம்ம டோனரு இது முகத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா அலோவேரா ஒன்று இதில் நம்மளுக்கு அவ்வளோ நல்லா ஒரு இது கொடுக்குது. அது இல்லாமல் அரிசி தண்ணி ஏற்கனவே உங்களுக்கு இந்த அரிசி தண்ணியில் டோனர் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செஞ்சு போட்டிருக்கிறேன் வீடியோ. இப்போ இந்த மிச்சம் என்ன அரிசி தண்ணியில் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டு இந்த பாட்டிலில் இப்படி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் இப்படி ஊற்றி வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் உங்கள் முகத்துக்கு யூஸ் பண்ணும் போது சரி, நீங்கள் வெளியே போயிட்டு வந்த பிறகு முகத்தை கழுவிந்தோம் இந்த க்ரீமை நைட்டில் தானே யூஸ் பண்ணோம். இது வந்து அப்பப்போ உங்கள் முகத்துக்கும் சரி உங்கள் ஹேருக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா ஒரு அப்பப்போ இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிக்கின்னு இந்த டோனரை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. இந்த அளவுக்கு அரிசி தண்ணியில் ஒரு டோனரும் உங்களுக்கு ரெடி பண்ணேன். அதே க்ரீம் செஞ்ச கிண்ணத்தில் அந்த அரிசி தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்ப்ரேக்கும் யூஸ் பண்ணலாம், ஹேருக்கும் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.